சேனலா வேற எதுமான அப்படின்னு கேட்டோம்னா அண்ணன் என்ன சொன்னாரு? ஆட் கம்பெனி. இது சேனல் கிடையாது, இது ஒரு ஆட் கம்பெனி. அப்படின்னா தலைவரே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ண மாட்டீங்க. அப்படி காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணாலும் உண்மையா சொல்லுவீங்க அதானே? பார்க்கணும், எத்தனை நாளைக்கு பார்க்கணும். நானும் பார்க்க தானே போறேன். டெக் பாஸ் சுதர்சன் இவர் வந்து டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வந்து ஃபேமஸா இருந்தாரு அப்படின்னு தெரியும். அதோட ஓனர்னு கூட நிறைய பேர் நினைச்சோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த வீடியோல ஒரு மாதிரி பேசுறாரு. இதுக்கு முன்னால கோடியில் புரளும் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். தலைவருக்கு வந்து குறும்படம் போட்டு காட்டுவோம். டெக் பாஸ் அப்படின்ற இந்த சேனல் என்னோடது கிடையாது, நான் ஓனர் கிடையாது. இதோட ஓனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயன், முருகேஷ் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் தான். நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். அதாவது நான் என்ன வேலை பார்க்கறனோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான ஷேரையும் வந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் இதுதான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோல தலைவன் இவ்வளோ தெளிவா சொல்றாரு, ஓகேவா? இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவரு அந்த வீடியோல ஏன் இவ்வளோ தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல? இந்த வீடியோல வந்து நான் வந்து ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி, அது இல்லாம ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்றாரு, ஓகேவா? அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவங்க கூட இல்ல, அவங்க கூட பிரிஞ்சிட்டோம், அவங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும், அவங்க வேற இது வேற அப்படின்னு காட்டுறதுக்காக இதை தெளிவா சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னால அந்த வீடியோ போடும்போது இந்த தெளிவு இல்லையே. ஒரு கதையும் பார்த்துட்டு அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனில வந்து விஜய் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, முருகேஷ் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, ரெண்டு பேரு, நான் ஒரு ஆள், மூணு பேர் சேர்ந்தது தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனில எனக்கு ஒரு ஷேர் இருக்கு. என்ன எல்லா செலவும் போகுதோ அதுதான் வந்து கடைசியில் மிச்சம் இருக்கிறத நாங்கள் மூணு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன்னா ப்ராப்பராக நம்ம ஐடி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், கமர்ஷியல் கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஈவன் நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக என்ன ஒரு ஆஃபீஸ் இருக்குமோ அப்படிதான். இதுல இவ்வளவு தெளிவா என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பரா ஒரு ஆபீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். கம்பெனில வந்து சேலரி கூட வந்து சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் கொடுக்குறோம்னு சொல்றவரு இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நான் சேலரியே வாங்கல, எனக்கு 60 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ற. அது இல்லாம எந்த லீகலான ஒரு விஷயமும் அவர் பண்ணலங்கிறார். அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். இல்ல நீ வெளியே போனா கொடுக்க முடியாதுன்னாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்கிட்ட லீகலா எதுவுமே கிடையாது. அவங்கள இந்த 6 to 8 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் தப்பா நினைச்சோ இல்ல வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு துளி கூட நினைச்சது இல்லை. அதனால நான் லீகலா எதுவுமே இதுவரையும் பண்ணது. அதாவது இது என்னன்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி போய் சொல்லலாம். இப்ப இவர் வெளியே வந்தனால மக்களோட சப்போர்ட் வேணும், அந்த டெக் பாஸ் சேனல்ஸ்ல இருக்க அதே சப்போர்ட் இவருக்கு வேணும் அப்படிங்கறனால இப்படி பேசுறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாதனால அப்ப அப்படி பேசிருக்காரு. அப்ப இப்ப பேசுறது உண்மைனா அப்ப பேசுறது வந்து பொய்யா, இல்ல அப்ப பேசுறது உண்மைனா இப்ப பேசுறது பொய்யா? அப்ப உண்மையிலே உங்களோட சம்பளம்ன்றது எவ்வளவுதான் ப்ரோ? என்னோட சம்பளம் இங்க வந்து 8000 ரூபாய் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஏன்னா இந்த கம்பெனில வந்து பேசிக்கா வந்து எனக்கு 8000 ரூபாய் சம்பளம் அடடா கிரியேட்டர்ஸ்ல. சொல்லுங்க சுதர்சன், சொல்லுங்க. திரும்ப ஒரு கதை கேட்டுட்டு வாங்க. எதுக்கும் இப்ப கூட என்ன சொல்லி இருக்காருன்னா, முருகேசன் ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்காரு, நான் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு கம்பெனி அப்படி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு புரியுதா உங்களுக்கு? 3.5 லட்சம் ரூபாய் அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம். மெயின்டெனன்ஸ் கரண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய், சாப்பாட்டுக்கு மட்டும் எவ்வளவு போன மாசம் 60,000. இதை தவிர வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா, ஒரு புது போன் வருது, பிக்சல்ல இருந்து ஐபோன்ல இருந்து வருதுன்னா அதை வந்து வாங்குறோம். ஆபீஸ் மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ், இன்டர்நெட் பில்லு, யோசிச்சு பாருங்க என்ன நிக்கும் அப்படின்றத. கரெக்ட் தானே? இவ்வளவு செலவு இருக்கிற இடத்துல என்ன நிக்க ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருக்கவங்கள்ட்ட நீங்க ஒரு 60 லட்சம் ரூபாய் போய் கேட்டீங்கன்னா அவங்க 15 கோடி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தெரியல. 60 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரணும் அப்படின்னா அப்ப அன்னைக்கு நீங்க சொன்னது பொய்யா, இன்னைக்கு நீங்க சொல்ற 60 லட்சம் பொய்யா? நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, சம்பளம் கொடுக்கணும், அது போ இது அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தான் உங்களுக்கு லாபம் வரும்போது அதை நீங்க பிரிச்சா பெருசா உங்களுக்கு பெரிய லாபம்லாம் இருக்காது. கொஞ்ச நாள் கணக்கு வச்சு இத்தனை வருஷத்துக்கு போட்டா கூட 60 லட்சம் ரூபாய் வராதே ப்ரோ. இப்ப இவர் அதுக்குன்னு சொல்லிட்டு டோட்டலா நான் தப்பா காட்டணும்னு விரும்பல. எப்பவுமே ஒரு யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ், அது யூடியூப் சேனல் இல்ல, ஒரு பிசினஸ் சேர்ந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும், பெரியதான் செய்வாங்க. அதுல இருந்து இன்னொரு ஆள் வெளியே வந்தாதான் டெவலப் ஆக முடியும். அங்கேயே இருந்தா அது டெவலப் ஆகாது. தனித்தனியா வந்தாதான் எல்லாரும் டெவலப் ஆவாங்க. அப்படி இப்ப சுதர்சன் இவங்க டீம் வெளியே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த டீமும் பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க டெவலப் தான். அவர் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு, அது தப்பு தான். அவரை ஏமாத்துறது வந்து அவங்க கம்பெனில இருந்து இப்பெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையா இருந்தா அது தப்பு தான், இல்லன்னு சொல்ல. இப்ப இவங்க புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சா கூட, அதாவது டெக் சேனல்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை ரீசெல் பண்ணி, சிலவங்க எல்லாம் ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த ரிவ்யூ ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ரிவ்யூக்காக போன் சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ வாங்கி சில நேரத்துல பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஐபோன் வாங்கி பண்றாங்கன்னா கண்டிப்பா 1 lakh ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ஒரு வீடியோக்கு கண்டிப்பா 1 lakh கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு எடிட் பண்ணணும், அதுக்குள்ள கரண்ட் பில் இருக்கு, அதுக்கு வந்து சம்பளம், சேலரி, எடிட்டர் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது கண்டிப்பா இவங்க இப்ப வெளியே வந்திருக்காங்கன்னா
மோர் தென் ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் இவங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். டெக் சேனல் நம்பி இவங்க பண்ண முடியாது. சோ அதனால இன்வெஸ்ட் பண்ணவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து 15 crores கேட்டது தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சேனலை வச்சு அது வந்து இவர் இதை விற்கிறாரோ இல்லையோ, இனி கண்டினியூஸா இதை ரன் பண்ணாருன்னா அவர் வந்து அதுல இருந்து ஏர்ன் பண்ணாருன்னா அது அவருக்கு லாபம் தான். அந்த 5 million வச்சுக்கிட்டு அதை வச்சு அவர் வீடியோ போட ஆரம்பிச்சு அவர் இப்ப சொல்றாருல, இப்போ கிரியேட்டிவான கண்டென்ட் எல்லாம் போட்டாருன்னா கண்டிப்பா அவர் 15 கோடி வாங்குறத கொஞ்சம் வருஷத்துல எடுத்துருவாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட 15 கோடி கொடுத்து வாங்க கண்டிப்பா காசு இருக்காதுதான். சோ அந்த விஷயத்துல அவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. இருந்தாலும் சுதர்சன்ட்ட ஒண்ணுமே இல்லாத டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க தானே. அப்படிங்கும் போது அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப இந்த வீடியோ எதுக்காகனா, சுதர்சன் ஏமாற்றப்பட்டாரா இல்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த அடடா கிரியேஷன்ஸ் அவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா 2 பேருமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த முட்டாள் கூட்டம் நீங்களும் நானும் தான். அதாவது கோடியில் புரளும் டெக் பாஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தெருக்கோடியில் புரளும் வியூவர்ஸ் நம்ம தான் அந்த தெருக்கோடியில புரளது. இவருங்க சண்டை போடுவாங்க, சேனல் ஓபன் பண்ணுவாங்க, வியூஸ் எடுத்துப்பானுங்க, அவங்களுக்கு அனுதாப ஓட்டே நிறைய விழுந்துரும். ஆனா நமக்கு ஒண்ணும் கிடையாது. அதாவது அந்த வீடியோல ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப இந்த வீடியோ, ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்ப அவங்களை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி அது பேர் அதை சொல்லுவாங்களே சென்டிமெண்ட் அட்டாக், அதாவது அனுதாப ஓட்டை வந்து வாங்கணும் அப்படிங்கறத இவரோட மெயின் விஷயமா இந்த வீடியோல இருந்திருக்கு. இவனுக்கு பிரச்சனை எல்லாம் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சுதர்சன் ப்ரோ, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேவா? அதாவது அப்போ ஏன் இந்த தெளிவு இல்ல, அந்த வீடியோல ஏன் இவ்வளவு தெளிவா சொல்லாம இப்ப இந்த வீடியோல இவ்வளவு தெளிவு ஏன், இதுக்கு வந்து கரெக்டா பதில் சொல்லுங்க, ஓகேவா? அப்ப மக்களை ஏமாத்துறீங்களா இல்ல இப்ப மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நான் ஏமாத்தலாம் இல்ல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா கூட நீங்க சொல்லலாம். சப்போஸ் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு பொய் இருக்கட்டும், ஓகேவா? அவர் வந்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதுல வந்து ஒரு சத்தியம் அடிச்சு வீடியோ போடட்டும், நான் அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுறதே நிறுத்திடுறேன்.